எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் விஜய் அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயண திட்டத்தை டிசம்பர்லோட முடிக்கிறதா இருந்தாரு. இப்ப பிப்ரவரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 மாவட்டம்னு இருந்ததெல்லாம் 2 மாவட்டமா குறைச்சிருக்காங்க. ஏறக்குறைய தேர்தல் வரைக்குமே இந்த மாரி சனிக்கிழமையில சுற்றுப்பயணம் போவாரு அப்படின்ற மாரி தெரியுது. 3 வாரத்த முடிக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அவர் போன இடத்துலலாம் நல்ல கூட்டம் வந்திருக்கு சார். அவர் நாகப்பட்டினம் அதெல்லாம் நல்ல கூட்டம், திருவாரூரும் நல்ல கூட்டம். காசு குடுக்காம கூட்டுற கூட்டமா இருக்கு அது. அதனால அவர் காசு குடுத்து கூட்டத்த கூட்டுறாருன்னு சில சீமானோட ஆளுங்கலாம் பிரச்சாரம் பண்ணாங்க. அதெல்லாம் பொய்யான வீடியோக்கள பரப்புறாங்க ஆக்சுவலா. அது மாரி எதுவும் நடக்கலன்றாங்க ஐடிவிங்ல. தவைக்க ஐடிவிங்ல. ஸோ அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து, அவருக்கான கூட்டம் அவர் திமுக எதிர்ப்ப வந்து கூர்மைப்படுத்துறாரு. திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்த அதிமுகவுக்கு போற திமுக எதிர்ப்பு வாக்குகள வாங்குவாரு. அது அதிமுகவுக்கு தான் பிரச்சனை ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து அவருக்கு வர கூட்டம் ஓட்டு ஆகுமான்னா, அது முக்கியமான ஒரு கேள்வி. அது இனிமே அடுத்து அவரோட செயல்பாடுகள்ல தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அவர் எப்படி கூட்டத்த வடிவமைக்கிறாரு? எப்படி ஒரு அரசியல் ரீதியா மக்கள தயார்படுத்துறாரு? அவரோட ரசிகர்கள, தொண்டர்கள தயார்படுத்துறாருன்றத ஒவ்வொரு கூட்டத்திலயும் இனிமே பார்த்து தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். பட் இதுவரையும் திருச்சி, அரியலூர், அ நாகப்பட்டினம், திருவாரூர் கூட்டம் எல்லாமே அவர பொறுத்தமட்டும் பெரிய எழுச்சியான கூட்டம்ன்றது தான் உண்மை ஆக்சுவலா. ஸோ அந்த கூட்டத்த அவர் வளர்த்து எடுத்துன்னு போறாரு. அது அவருக்கு வந்து வாக்குகளாக மாறுமா அப்படின்னா, பொறுத்து இருந்தா மாறாது அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது. முற்றிலும் மாறுமான்றதும் சொல்ல முடியாது. அதனால அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் நான் வந்து திமுகவுக்கு நேர் எதிரா நான் தான் இருக்கேன். அதிமுக இல்லன்றாரு அவர் ஆக்சுவலா. நான் தான் திமுகவுக்கு போட்டின்றார். அதிமுக பலவீனமா இருக்கு. அது கூட்டணி யாரும் அது கூட சேர மாட்டேன்றாங்க. இவரு கூடயும் யாரும் கூட்டணி சேரல. பட் இவர் வந்து பிரம்மாண்ட செல்வாக்கு மிக்க நடிகரா இருக்கிறதுனால, இவர் பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம் கூடுறதுனால, இவர் என்ன சொல்றாரு, அதிமுக ஓரங்கட்டிட்டு இவர் திமுகவுக்கு எதிரா இவர் தான் ஃபீல்டுல இருப்பாருன்னு அவர் நினைக்கிறார், நம்புறார். அதுக்கேத்தபடி அவர் வந்து திமுக எதிர்ப்ப வந்து கூர்மைப்படுத்திட்டே இருக்கார். போற இடத்துல அவருடைய பேச்சுக்கள்லாம் எதுவும் மாற்றம் தெரியுதா? ஒரு எழுச்சி தெரியுதாங்களா சார்? முதல் கூட்டத்துக்கு அப்புறம் இப்போ பரவாயில்ல சார் அவரு. மதுரை மாநாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருச்சி கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, கூட்டம் பேச்சு வந்து கொஞ்சம் அரசியல் ரீதியா கொஞ்சம் மாறிட்டு வர்றாரு. அந்த அட்டாக் எப்படி திமுகவுக்கு எதிரா தன்னை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில குறியா இருக்காரு. அதுக்கேத்தபடி வந்து ஸ்டாலின்லாம் பர்சனலா நேரடியா அட்டாக் பண்றாரே. வெளிநாட்டு முதலீடா, வெளிநாட்டுல முதலீடான்னு கேட்கிறாரே. அப்புறம் குடும்பம் கொள்ளையடிக்கிற குடும்பம், நீங்களே கொள்ளையடிச்சு சேர்க்கிற இந்த குடும்பத்துக்கே இவ்வளோ இது இருந்தா, நான் சொந்தமா உழைச்சு சம்பாதிக்கிறேன் நானுன்னு கேட்கிறாரு அவரு. இது எடப்பாடி பழனிசாமி கேட்பாரா? அவருக்கு கேட்கறதுக்கு தைரியம் இருக்கா? அது மாரி கேட்கறதுக்கு? கேட்க மாட்டாரு. அவரே கேட்க மாட்டார். ஏன்னா, அவர் மேலேயே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு அவங்க ஆட்கள் மேலேயே இருக்கு நெறைய. அதனால அவர் திமுகவுக்கு எதிரா தன்னை கட்டமைக்கிறார். அது கூர்மையான ஒரு விமர்சனங்கள் மூலமா கட்டமைக்கிறார். போக, போக அது வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகும். தேர்தல் நெருங்க, நெருங்க பாஜக மேலேயும் சீரியஸ் ஆகும். தேர்தல் டிசம்பருக்கு அப்புறம் ஒருவேள அதிமுக வந்து நேர் எதிர பாஜகவோட தான் இருக்காங்க. அதோட சேர்ந்து தான் தேர்தல சந்திக்க போறாங்கன்னு தெரிஞ்சா, திமுக மேல எந்த அளவுக்கு கூர்மையான விமர்சனத்த வைக்கிறாரோ, அந்த மாரி ஈக்குவலான விமர்சனத்த அதிமுக மேலயும் வைப்பார். இல்ல அவருடைய இப்போ ஸ்ட்ராட்டஜி தற்சமயத்துக்கு எப்படி பார்க்குறீங்க? இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் விரைவா போயிட்டு சுற்றுப்பயணத்தெல்லாம் முடிக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு பிறகு அடுத்த கட்ட வேலைகள் ஆரம்பிப்பாங்க. விஜய் வந்து பிப்ரவரி வரைக்குமே இந்த சனிக்கிழமை பயணம் தான்னா, அதுக்கு பிறகு தேர்தல் நெருங்கிடும். வேற மாரியான வேலைகள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். அதுவரைக்கும் இந்த மாரி பயணம்னா, இது எப்படி களத்துல எடுபடும்னு நெனைக்கிறீங்களா? சார் இதுவரையும் 150 தொகுதி எடப்பாடி கவர் பண்றதா சொல்றாங்களா? யாராவது மக்கள் இத பத்தி பேசுறாங்களா? விஜய் 3 வாரமா போயிட்டு இருக்காரு. ஒரு சனிக்கிழமை போனாருன்னா, அடுத்த சனிக்கிழமை வரையும் அந்த விசிட்ட பத்தி பேசிட்டே இருக்காங்க சார். சார் இப்போ இப்ப பேசுறது நீங்க இந்த பேசி 30 மாவட்டத்துக்கும் போற வரைக்கும் இது பேசு பொருளா இருக்கும்னு நெனைக்கிறீங்களா? ஆ எடப்பாடி பேசுபொருளா இருக்காரா? எடப்பாடி பேசுபொருளா இருக்காரா? எத்தன மாவட்டம் போனாரு? சரி. 140 தொகுதி. அவர் போன இவருக்கு இருக்கிற 140 அந்த தொகுதி இவருக்கு இருக்க சினிமாவ கவர்ச்சி கொஞ்சம் ஆ கவர்ச்சி இல்ல. கவர்ச்சின்னே வச்சுக்கோங்க. நான் அது கூட இல்லன்னு மறுக்கல. இவருக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் வருதுல்ல. அந்த கூட்டம் காசு குடுக்காத வர கூட்டமா இருக்குல்ல. அந்த கூட்டம் ஓட்டு போடாதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம அத மறுக்க முடியாதுல்ல. ஏன் அப்படி சொல்றோம்னா, திமுகவுக்கு நேர் எதிரா விஜய் வந்துருவாரோன்னு ஏன் நம்ம சந்தேகப்படுறோம்? அது வந்து எதிர்காலத்துலன்னு தெரியும். ஆனால் ஏன்னா இந்த ப இபிஎஸ்னால தான். அவரோட கட்சிய பலவீனமா வச்சிருக்காரு. அத ஒன்றுபடுத்த மாட்டேன்றாரு. கூட்டணி கட்சிகள் யாரும் அவர நோக்கி மாட்டேன்றாங்க. அதனால நம்ம சொல்றோம் விஜய் வந்து அதிமுக எடுத்த அந்த பைபோலார் பாலிடிக்ஸ்ல திமுக, அதிமுகன்னு இருக்கிற இடத்த திமுக, தாவேக்கான்னு மாத்திருவாரோன்னு அதனால தான் சொல்றோம் நம்ம. எல்லாம் எடப்பாடியால வந்தவன தான். அவரு ஒழுங்கா இருந்தா பரவால்ல. அவரு எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு போக வேண்டிய அவரு வந்து எல்லாரையும் வெட்டி விட்டுட்டாருன்னா, அவர் எப்படி பலமா இருப்பாரு அவரு ஆக்சுவலா? எல்லாம் அவரால தான் நமக்கு இந்த எண்ணமே தோணுது ஆக்சுவலா. விஜய் வந்து அந்த இடத்த புடிச்சிருவாரான்ட்டு. விஜய் இப்படியாக அரசியல் செய்வது யாருக்கு அச்சுறுத்தல் சார்? அதிமுகவுக்கு தான் முதல் அச்சுறுத்தல். அடுத்தது திமுகவுக்கு அச்சுறுத்தல். ஏன் முதல்ல திமுக அதிமுக தான ஆட்சியில இருக்கு. அது எப்படி அதிமுகவுக்கு முதல் அச்சுறுத்தல்ன்னு சொல்றீங்க? அவங்க ஓட்ட தானே அவரு பிடிக்கிறாரு. எனக்கு திமுகவுக்கு நேர் எதிரா நான் தான் இருக்கேன்றாரு. அதிமுக 3வது இடத்துக்கு கொண்டு போயிட்டாருன்னா என்ன பண்றது? அதிமுக 3வது இடத்துக்கு கொண்டு போயிட்டாருன்னா, அந்த ஓட்ட வாங்கி அவங்களுக்கு போற திமுக எதிர்ப்பு ஓட்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாருன்னா,
அதிமுகலயே பாஜக கூட்டணி பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கலாம் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னு என்ன பண்றது? சார் விஜய்க்கு நிறைய விதத்துல ஓட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிமுக சார். எல்லாமே ஓட்டுகள்ன்றது பாரம்பரிய ஓட்டுகள் இல்லையா? அது விஜய்க்கு அதெல்லாம் போகுமா? பாரம்பரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் ஜெயலலிதாவோட பாரம்பரியம் இந்த பாரம்பரிய ஓட்டுகள் இருந்ததுன்னா எடப்பாடி வின் பண்ணியிருப்பாரு பல எலெக்ஷன்ல. ஏன் வின் பண்ணல? நம்ம பாயிண்ட் என்னன்னா அது இல்ல. பாயிண்ட் என்னன்னா விஜய்க்கு ஓட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒண்ணு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள், இன்னொன்னு வந்து பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள், இன்னொன்னு வந்து விஜய் ரசிகர்கள் ஓட்டுகள், இன்னொன்னு சீமான்ட்ட போன விஜய் ஓட்டுகள், இன்னொன்னு நடுநிலையாளர்கள் ஓட்டுகள். புதுசா வந்திருக்காங்க. வந்திருக்காரு விஜய். திமுக, அதிமுக ரொம்ப நாளா இருக்குப்பாங்க. பல வருஷமா இருக்கு. 50 வருஷமா 70 வருஷமா இருக்கு. ஒரு சேஞ்ச் வந்திருக்காரு. ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போடுற ஓட்டுகள். இந்த மாதிரி பல வழியில அவருக்கு வாக்குகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் வருமானா வராதுன்னு யாரும் உறுதியா சொல்ல முடியாது. அதெல்லாம் வராதுன்னு சொல்றவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, விஜய் வரக்கூடாது பாலிடிக்ஸ்ன்னு நினைக்கிறவன் தான் அப்படி சொல்லுவானே தவிர, மத்தவன் யாரும் அப்படி சொல்ல மாட்டான். சார் கூட்டம்லாம் ஓட் ஆகாது சார்ன்னு சொல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் திமுக, அதிமுகவா இருப்பாங்க. இல்ல சீமான் ஆளுங்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா பயம். இது ஓட்டா மாறிட போகுதுன்னு ஒரு பயம். ஓட்டா மாறுமான்னா, அது மாறுமா மாறாதான்னு ஒரு கேள்வி. ஏன் மாறக்கூடாதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? ஏன் மாறக்கூடாதா? அப்படின்னு ஒரு கேள்வி விஜய் ரசிகர்கள் கேட்கறாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் மாறக்கூடாதா? விஜயே கேள்வி கேட்கிறாரு. ஓட்டு போடுவீங்களா? கூட்டம் வந்தா ஓட்டு வராதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்கிறாரு திருவாரூர்ல. ஓட்டு போடுவோம் தானே சொல்றாங்க எல்லாரும் கும்பலா. கூட்டம் ரெஸ்பாண்ட் பண்ணுது சார் அவருக்கு. அவர் ஒவ்வொரு பேரை சொல்லும்போது, ஒரு குற்றச்சாட்டு சொல்லும்போது கூட்டம் ஆர்ப்பரிக்குது. எடப்பாடி கூட்டத்துல ஆர்ப்பரிக்கிறாங்களா யாராவது? சொல்லுங்க பார்க்குறீங்களா? அவர் மட்டுமே பேசிட்டு இருக்காரு. கூட்டம் ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுதா? நல்லா பாருங்க எடப்பாடி கூட்டத்த ரெஸ்பாண்ட் பண்ணுதான்ட்டு. விஜய் கூட்டத்த பாருங்க, கூட்டம் அப்படியே கொந்தளிக்குது அப்படியே. ஸ்டாலின பத்தி ஒரு குற்றச்சாட்டு சொன்னோம்னா அப்படியே பொங்கி எழுறாங்க. ஓன்னு கத்துறாங்க. அதெல்லாம் எடப்பாடி கூட்டத்துல பாக்குறீங்களா நீங்க? காசு குடுத்து கூட்டம் கூட்டிட்டு வந்தா அது கொந்தளிக்காது. விஜய் அதிமுக கூட்டணிக்கான அந்த வாய்ப்புகள் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது கடைசி கடைசி அது கடைசி கடைசி நேரத்துல பாஜகவோட ரொம்ப ரொம்ப பிரச்சனை வந்துடுச்சுன்னா, அது மாரி ஒண்ணு சான்ஸ நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. அதாவது அதுக்கான வாய்ப்புகள் வந்து டோட்டலா நம்ம ஒதுக்கிட முடியாது. டோட்டலா ஒதுக்குறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா, கடைசி கட்டத்துல வந்து திமுகவ நம்மளால தோற்கடிக்க முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமியும் நெனச்சாருன்னா, பாஜகவோட இருந்துட்டு நம்ம முடியாதுன்னு நெனச்சாருன்னா, விஜயும் வந்து அவர் கூட யாருமே சேரல. அவர் தனியா தான் இருக்காரு. நம்மளால முடியாதுன்னு அவர் நெனச்சாருன்னா, சரி நம்ம 2 பேரும் சேர்ந்தா ஒருவேள முடியுமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமான்ற ஒரு எண்ணம். அதெல்லாம் வந்து கடைசி கடைசி கட்டமா வந்து ஒரு 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 வாய்ப்பு இருக்கிறதுக்கான ஒரு இது இருக்கு. சான்ஸ் இருக்கு. நடக்குமான்னு சொல்ல முடியாது. நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா, இன்னைக்கு தேதியில அது மாரி சான்ஸ் இல்ல. முதல்ல ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அவர் வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, பாதி சீட் குடுக்கணும். முதல்வர் பதவி 2 1/2 வருஷம்லாம் கேட்டதுனால ஓடி போயிட்டாங்க எடப்பாடி ஆட்கள். அங்க போய் பாஜகல சேர்ந்துட்டாங்க. இனிமே மீண்டும் வந்தாலும் இப்ப என்ன பண்ணுவாரு? விஜய் அவருக்கு நெறைய கூட்டம்லாம் சேர்றத பார்த்து, இன்னைக்கு மீண்டும் அதே டிமாண்ட தான் சொல்லுவார். அவர் கேட்கிற ஒரே கேள்வி அதுதான். எடப்பாடிய முதல்வர் ஆக்குறதுக்கு நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னா, எனக்கு வயசு நெறையா இருக்கு. 2031 இருக்கு, 36 இருக்கு. நான் பார்த்துப்பேன் நானு. உங்க கட்சி அப்படியா? இந்த எலக்ஷன்ல தோத்தா உங்க கட்சியில பல குழப்பம் வரும். இன்னும் வீக்கா போகும். அப்படின்னு அவர் விஜய் சொல்றாரு. ஆனா இதெல்லாம் ரூல் அவுட் பண்ண முடியுமா? பண்ண முடியாதான்னா, பண்ண முடியாது. ஏன்னா அரசியல்ல வந்து எந்த கட்டத்துல என்ன மாரியான சிச்சுவேஷன் டர்ன் ஆகும்னு சொல்ல முடியாது. தற்சமயத்துக்கு அதிமுக, பாஜக கூட்டணி இப்படியே தான் போகும். அக்டோபருக்கு அப்புறம் பாஜக வந்து உள்ள ஏதாவது மாறுதல் பண்ணி ஏதாவது புதுசு ஆட்கள பிடிப்பாங்க. அண்ணாமலை போய் தினகரனோட சேர்ந்தோ, ஓபிஎஸோட சேர்ந்தோ ஏதாவது ஒரு அணி கட்டமைக்கிறாரோ, இல்ல விஜய் கூட சேர்றாரோ அதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தமிழ்நாடு அரசியல் இந்த எலக்ஷன்ஸ்ல வந்து பலவிதமான ரகசியங்கள உள்ளடக்கி வச்சிருக்கு. ஏன்னா, அதுக்கு காரணம் வந்து விஜய் வந்தது தான். இதுவரையும் திமுக, அதிமுகன்ற பாலிடிக்ஸ் வந்து 3வதா ஒரு நபர் அங்க வந்ததுனால, ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே ஒரு ஆப்ஷன் அங்க இருக்கிறதுனால, எது எப்படி போகும்? எந்த காம்பினேஷன் எப்படி போகும்ன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்பதான் டிசம்பர், ஜனவரிக்கு அப்புறம் தான் உண்மையான எதிரிகள் யாரு? யாருக்கு யார் எதிரின்னு அப்பதான் தெரியும் கரெக்ட்டா. அந்த நிலைமை வந்து டிசம்பர், ஜனவரில தான் கரெக்ட்டா தெரியும். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த தேர்தல் பிரச்சாரமே சூடு பிடிக்கும். இப்ப இருக்கிற நிலைமை வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமைய வச்சு நம்ம ஒரு யூகத்துல நம்ம கட்டமைக்கிறோம் நம்ம விஷயங்கள. விஜயினுடைய வருகையால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2வது இடத்துக்கான அந்த அச்சுறுத்தல் பெரிய அளவுல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இத்தன நாள். அதோட இல்ல அச்சுறுத்தல் இல்ல, பெருசா இல்ல. இப்ப இருக்கிறதுனால நான் நான் கேட்கிறேன். ஒரு வாய்ப்பு இருக்குன்றது ஒண்ணு. பெரிய அச்சுறுத்தலே இருக்குன்றது வேற. பெரிய அச்சுறுத்தல் இப்ப வரப்போற விஜயோட கூட்டத்த பார்த்தோம்னா அத கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்ப நாளைக்கு, நாளான்னைக்கு நடக்குது பாருங்க. அதெல்லாம் இன்னும் 2, 3 கூட்டத்த பார்த்தா சொல்லிடலாம். அந்த இல்ல இத அச்சுறுத்தல் வந்து உண்மதான். தனிப்பட்ட விஜயா இருக்கிறப்ப கணிக்கிறீங்களா? இல்ல கூட்டணி வைத்தால் அப்படி ஆகும். ஒரு ஒரு சில உறுப்பினர் சேர்ந்தால் அப்படி ஆகும்னு கணிக்கிறீங்களா? ஏங்க ஒரு தனிப்பட்ட விஜயா இருந்தாலே கூட அது அடுத்து ஒரு 4, 5 கூட்டம் அவரோட கூட்டத்த பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிரும். அந்த எழுச்சி எப்படி இருக்குன்ட்டு. இப்ப அந்த திசைய நோக்கி அவர் போறார். அதிமுகவ ரீப்ளேஸ் பண்ற திசைய நோக்கி அவர் போறார். அந்த திசைய நோக்கி போற இடத்துல வின் பண்ணுவாரா இல்லையான்றத ஒரு 6, 7 கூட்டமாவது பார்க்கணும். பார்த்த பிறகு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அதனால வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனா வந்து இவருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு.
விஜய் வளர்ச்சி என்பது அதிமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தல். அப்புறம் திமுகவுக்கு அச்சுறுத்தல்னா திமுகவுக்கு தான் அச்சுறுத்தல். ஏன்னா அதை எடுத்து தான் அவர் கிளம்பி ஆடுறாரு. அவருக்கும் அச்சுறுத்தல் தான். நேருக்கு நேர் போட்டின்னு வந்த பிறகு 2 பேருக்கும் ஒரு போட்டி நடக்கும்போது மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்கன்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். திமுக அவங்க சாதனைகள சொல்லுவாங்க. விஜய் வந்து வேற பல விஷயங்கள் பேசுவாரு. திமுகவுக்கு எதிரான விஷயங்கள் பேசுவாரு. மக்கள் எத பார்த்து ஓட்டு போடுவாங்கன்னு அப்புறம் தான் தீர்மானிக்கணும். இப்ப அச்சுறுத்தல் எதுன்னா, திமுக எதிர்ப்பு ஓட்டுகள வந்து விஜய் வாங்கிட்டு போகும்போது, அதிமுகவுக்கு அச்சுறுத்தலா இருக்கு. விஜய் தரப்புல இருந்து மிக கடுமையான அதிருப்தியும், விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க. ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். திமுக அந்த அளவுக்கா பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. கரண்ட்ட கட் திமுக பண்றாங்க. ஏன் சார் பயப்படுது? திமுக ஒண்ணும் பண்ணல சார். இதெல்லாம் பண்றது வந்து கோர்ட் சொல்றாங்கல்ல. கோர்ட்டே கேட்கறாங்கல்ல. உங்களுக்கு வர கூட்டத்த நீங்க தான் சரிப்படுத்தணும்ன்ட்டு. சார் கரண்ட்ட கட் பண்றதுன்னா, யாராவது மின்சாரத்து கம்பத்துல ஏறி நாளைக்கு ஷாக் அடிச்சு செத்து போயிட்டான்னா, நீங்க கவர்ன்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னு தானே கேட்பீங்க நீங்க. போலீஸ் என்ன பண்ணிச்சுன்னு தானே கேட்பீங்க. போலீஸ் அவன் பங்குக்கு எல்லா கண்டிஷனும் போடுவான் சார். ஆனா கிரவுண்ட் லெவல்ல எந்த கண்டிஷனும் ஏத்து நடக்க மாட்டாங்க. அந்த கண்டிஷன்லாம் மீறி தான் எல்லாமே நடக்கும். அத போலீஸும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன் அதெல்லாம் போடுறாங்க அப்டின்னா, நான் ஏதாவது அசம்பாவிதம் நடந்து போச்சு வச்சுக்கோங்க கூட்டத்துல. ஆ நெறைய பேர் மயங்கி விழுந்துட்டாங்க. இல்ல ஏதோ அந்த நெருக்கடியில தள்ளுமுள்ளுல ஏதோ ஆயிப்போச்சு. இல்ல எங்கேயோ கரண்ட்ல கை வச்சு எவனோ இறந்து போயிட்டான். இல்ல பேனர் போஸ்டர் விழுந்து எவனோ இறந்து போயிட்டான். ஏதோ நடந்து போச்சு வச்சுக்கோங்க. அப்ப அரசாங்கத்து மேலயோ, போலீஸ் மேலயோ குறை சொல்லுவாங்கல்ல. அதுக்காக இவ்வளோ கண்டிஷனும் போடுறாங்க. இந்த கண்டிஷன ஏத்து நடந்தா நல்லது. அந்த கட்சிக்கு நல்லது. அதனால தான் கோர்ட் என்ன சொல்லிட்டு, அத வந்து விஜய் உறுதிப்படுத்தணும். இந்த கண்டிஷன்லாம் ஏத்து அவங்க நடக்கிறாங்கன்றத அந்த கூட்டத்த கட்டுப்படுத்துறது உங்க வேலைன்னு கோர்ட் சொல்லியிருக்கு விஜய்க்கு. இப்போ பாயிண்ட் என்னன்னா வந்து, இந்த கண்டிஷன ஏத்து அவங்க நடக்க மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும். நாளைக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு கோர்ட்ல கேஸ் போச்சுன்னா, போலீஸ் என்ன சொல்லுவாங்க, "நான் இவ்ளோ கண்டிஷன் போட்டோங்க நாங்க. அவங்க ஏத்து நடக்கல." அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து திமுகவுக்கான பிரச்சனை கிடையாது. திமுக என்ன பண்ண முடியும்? காங்கிரஸ் இவரு செல்வமணி என்ன சொல்றாரு? எங்க கூட்டத்துக்கே ஏகப்பட்ட கண்டிஷன் போடுறாங்கன்னு தானே சொல்றாரு. அது போலீஸ் வழக்கமா எல்லாருக்கும் அந்த மாரி கண்டிஷன் போட தான் செய்வாங்க. விஜய் மாரி ஆட்களுக்கு நெறைய கூட்டம் வரதுனால அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஏன்னா, ஏதாவது தள்ளு முள்ளுல ஏதாவது ஆயிப்போச்சுன்னா, நெருக்கடியில என்ன பண்றதுன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸ்லாம் போடுவாங்க. அது ம். உண்மையிலேயே அவருக்கு வந்து வருத்தமா தான் இருக்கும். அவருக்கு வந்து ஒரு கெடுபிடியா தான் இருக்கும் அது ஆக்சுவலா. அதனால தான் அவர் கோவப்படுறாரு ரொம்ப. என்ன மிரட்ட பார்க்குறீங்களான்னு அதெல்லாம் தான் கேட்கிறாரு. பட் இதெல்லாம் தவிர்க்க முடியாது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் எம்ஜிஆர் போன்றவர்கள்லாம் வந்து அந்த கூட்டத்தெல்லாம் கடந்து தான் அரசியல் நடத்தி மேல வந்தாங்க ஆக்சுவலா. இதெல்லாம் வந்து விஜய் கடந்து தான் வரணும் ஆக்சுவலா. விஜயனுடன் கூட்டணி அமைப்பதற்காக தனிப்பட்ட முறையில் ரகசியமாக டிடிவி தினகரன் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி ஒரு அலைன்ஸ் அமைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் தான் சொல்றாரு சார், விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமையும். விஜயகாந்தோட விஜய் நெறைய ஓட்டு வாங்குவார்லாம் சொல்றாரு தினகரன். அதனால அவரு ஒரு ஏற்பாடுகள் பண்றதுக்கான பண்ணினா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அதுல. ஓபிஎஸ்ஸுக்கான வாய்ப்பு விஜய் கூடவா? இல்ல திமுக கூடவா? அப்படின்ற மாரி தான் பேசுறாங்க. அவர் வந்து தினகரனோட ரூட்ல தான் அவர் போவார்ன்னு என்னோட அபிப்பிராயம். அவர் திமுக கிட்ட போனா அவர் வந்து அவருக்கான வாய்ப்புகள் அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவர் 2 சீட்டோ, 3 சீட்டோ உதயசூரியன்ல போட்டி போட சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அதிமுகல வளர்ந்தவருக்கு வந்து அதெல்லாம் சரியா வருமா தெரியாது. அதனால அவர் தினகரன் என்ன ரூட் எடுக்கிறாரோ கிட்டத்தட்ட அந்த ரூட்ல தான் அவர் எடுப்பார்ன்னு நெனைக்கிறேன். ம். ஆனா நெறைய பேர் சொல்றாங்க ஓபிஎஸ் திமுகவோட ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ம். பட் அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அத உறுதியா சொல்ல முடியல என்னால. விஜய் களத்துக்கு வந்த பிறகு ஒரு மாற்றம் தெரியுதுங்களா சார்? கண்டிப்பா தெரியுது சார். தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பேசுறாங்கல்ல விஜய பத்தி. ம், ம், ம். கேட்கறாங்கல்ல. விஜய் என்ன சார் விஜய் எப்படி சார் வருவார்ன்னு கேட்கறாங்கல்ல. நம்மள மாரி ஜேர்னலிஸ்ட் எல்லாம் கேட்கறாங்கல்ல. பல பேர் கேட்கறாங்கல்ல. ம், அ ம். அப்புறம் பல பல பேர் சொல்றாங்கல்ல. ஏன் சார் இந்த வாட்டி விஜய் எப்படி சார் வருவாரு? யங்ஸ்டர்ஸ்லாம் கேட்கறாங்கல்ல. எங்க எங்க அப்பா, அம்மாவெல்லாம் விஜய்க்கு நான் ஓட்டு போட சொல்லுவேன்னு பல யங்ஸ்டர்ஸ் சொல்றாங்கல்ல. ஏதோ ம். ஒரு சேஞ்ச் அவர் பண்ணுவாரு அப்படின்ற மாரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா இது நடக்குமா நடக்காதான்றது தேர்தல் நெருக்கத்துல தான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு கணிக்க முடியும். இப்போ வந்து ஒரு கூட்டத்த சேர்க்கிறாரு. ஒரு மக்களுடைய பார்வைய தன் பக்கம் திருப்பியிருக்காரு அப்படின்ற அளவுக்கு வந்து அது இருக்கு ஆக்சுவலா. அது வந்து ஒரு வெற்றி கோட்ட நோக்கி போறாரா? இல்ல அதிமுக ஓட்டுகள பிடிக்கிறத நோக்கி போறாரா? அப்படின்றதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆக்சுவலா. இந்த தேர்தல் நெருங்க நெருங்க களம் இன்னும் கொஞ்சம் மாற்றத்தை இன்னும் சந்திக்கலாம். கொஞ்சம் ரொம்ப சூடாகும். ரொம்ப கணிப்புகளும் சூடாகும். மாறலாம். கணிப்புகளும் மாறலாம். ம். அதெல்லாம் மாறும். சப்ஜெக்ட் டு அந்த கூட்டணி அமையறத பொறுத்து எல்லாமே மாறலாம் ஆக்சுவலா. நெறைய விஷயங்கள பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க் யூ.